எல்லோருக்கும் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து எலெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்தியன் ருப்பீஸ் வந்து ரொம்பவே வீழ்ச்சி அடையுது. அது மட்டும் இல்லை, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து அதிகமானதுனால எல்லா மெட்டல்ஸும் வந்து அதனுடைய ப்ரைஸஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா மெட்டல்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக வந்து இந்த பக்கம் வந்து டாலர் தான். டாலர் இண்டெக்ஸ் அதிகமாக ஆக ஆக மெட்டல்ஸோடைய ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. இது க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், எல்லா விதமான மெட்டல்ஸோடைய ப்ரைஸும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதனாலையும் செகண்ட் ரீசன் வந்து டாலர் இண்டெக்ஸ் அதிகமானதுனால இந்தியன் ருப்பீஸ் வந்து ரொம்பவே வீழ்ச்சி அடையுது. தேர்டு வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியேறாங்க. இப்போ இந்த நவம்பர் 13th வரைக்கும் 23,000 கோடி ரூபாய் வந்து வெளியேறியிருக்காங்க செல் பண்ணிட்டு. லாஸ்ட் 1 மந்த் மட்டும் 1 ட்ரில்லியன் வந்து செல் பண்ணிட்டு வெளியேறியிருக்காங்க. சைனீஸ் மார்க்கெட் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அண்ட் எக்கனாமிக்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறதுனால சைனீஸ் மார்க்கெட் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்றதுனால ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் கண்டினியூஸான செல்லிங்கில் இருக்கிறதுனாலையும் மார்க்கெட் வந்து இறங்குது. அண்ட் ஃபோர்த் ரீசன் முக்கியமாக யூஎஸும் ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் யூரோப்பும் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சைனா நம்ம காம்படிட்டர்ஸ் அவங்களும் வந்து அதிகமான ஸ்டிமுலஸ் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண விதமாக இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரேட் கட்டும் அனௌன்ஸ் பண்ணலை. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேங்கிங் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இந்தியன் பேங்கிங்கில் ஆர்பிஐயோடைய மீட்டிங்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இதுவுமே இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் ஆன மாதிரி இருந்ததுனால ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. மார்க்கெட் டெக்னிக்கலாக அடுத்து எங்கே போய் நிற்கும், ஃபர்தராக எந்தெந்த செக்டார் வந்து இன்னும் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் பி சி. நிஃப்டி கண்டினியூஸாக எவ்ரிடே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நேற்றுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம், பொசிஷனலாக நிஃப்டி வந்து 23,800ங்கிற இந்த ப்ரீவியஸ் லோ உடைச்சா மட்டுமே ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுக்கும். மினிமம் வந்து ஒரு 500 புள்ளிகளும் ஃபர்தராக வந்து ஃபால் ஆகலாம். இதை தான் வந்து பார்த்தோம். அதே போல் இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகி லாஸ்ட் ஒரு 1 hour கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 minutesல கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா. இதில் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. லைவ் மார்க்கெட்டில் நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் ஃபால் ஆகிட்டுருக்கு, செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இந்த செல்லிங் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். 23,630 வரைக்கும் இந்த செல்லிங் போகும். அங்கேருந்து தான் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 23,632 டச் பண்ணிவிட்டு ஒரு 100 பாயிண்ட் 720-22 வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. அதுக்கான ஒரு 1 minute வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இதை ஃபைன். இப்போது நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து இன்னும் ஃபால் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்பாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஓவராலாக பொசிஷனலாகவும் இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே நேரம் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் நாளைக்கு ஒரு கேப் அப் நடந்தால் கூட ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையா அண்டர் தி செல்லிங் தான். அப் டு 23,750 வரைக்குமே அண்டர் தி செல்லிங் மார்க்கெட் தான். நீங்கள் இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பவுண்டானது தான். ஒவ்வொரு முறையும் இப்போ நான் 24,500 இந்த ஜோனை டச் பண்ண உடனே மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இப்போது கண்டினியூஸாக ஒரு செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, மார்க்கெட் இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சுன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு 23,750, 23,810 அண்ட் 23,950 இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் டச் பண்ணும்போது மார்க்கெட் அகெயின் இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபர்தராக போகும். நாளைக்கு வந்து முக்கியமான சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 23,400 அண்ட் 23,300ங்கிறது வந்து பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்குது. நாளைக்கும் இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபால் ஆகலாம்.
கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஒரு கேப் அப் ஆச்சுன்னா அது இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஒரு ரீடெஸ்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஒரு ரீடெஸ்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரீடெஸ்ட் எடுத்து திரும்பி வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் நவம்பர் 18th வந்து இருக்கும். டைரக்ட் கிளாஸஸும் நவம்பர் 18th இருக்கும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் டிசம்பர் 8th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கிளியராக இருந்தது. நிஃப்டி கண்டினியூஸாக செல்லிங் ப்ரெஷரில் இருந்தால் கூட பேங்க் நிஃப்டி வந்து கண்டினியூஸாக இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருந்தது. பட் இப்போ பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதை இந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் பார்க்காம ஓவரால் ஸ்ட்ரக்சர்லேயும் நம்ம பார்க்கணும். மார்க்கெட் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கா. ஸோ இதுவுமே வந்து லைக் வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷனில் இருக்கு பாருங்க. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இல்லை இருக்கா. சி, இப்போ இந்த நெக்லைன் வந்து இது வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருந்த இந்த நெக்லைனு இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ ஹியர் இந்த இடத்துல கூட ஒரு மார்க்கெட் ரிவர்சல் செல்லிங் ப்ரெஷருக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் நிஃப்டி தான் ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. இப்போ பேங்க் நிஃப்டியும் ஃபாலோ ஆனதுனால மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி இன்னும் அதிகமாகும். குறிப்பாக பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 49,600 வரைக்கும் இந்த ஃபால் வந்து நடக்கலாம். நாளைக்கு இன்கேஸ் ஒரு கேப் அப் ஆனால் கூட அப் டு 51,200 வரைக்குமே இந்த செல்லிங் வந்து கண்டினியூவாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சப்போர்ட் தான் மார்க்கெட் வந்து எடுத்தது. இதே சப்போர்ட் வந்து இதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை உடச்சி மேலே போனால் கூட 51,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இம்மீடியட் சப்போர்ட்னா இந்த ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட், இது ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது 49,620 600 வரைக்குமே இந்த ஃபால் வந்து இனிஷியலாக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 48,500 இருக்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து மார்க்கெட் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அதனுடைய பொசிஷனல் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. எந்தெந்த செக்டாரில் குறிப்பாக டாடா ஸ்டீல் அண்ட் எந்தெந்த செக்டாரில் செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது அண்டு டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி முக்கியமான ஸ்டாக்ஸையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பர்டிகுலராக பேங்கிங் செக்டரில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஒரு ஹெவியாக வந்து ஃபாலோ ஆயிருக்கு. பட் இது வந்து பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை. மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு மாறல, இன்னும் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. ஓவரால் ட்ரெண்டு வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை. நீங்கள் ப்ரைவேட் பேங்க்ஸை பார்த்தாலும் சரி பப்ளிக் செக்டார் பேங்க்கை பார்த்தாலும் ஸ்டில் நோ இன்னைக்கு பர்டிகுலராக மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. பட் இது இன்னும் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு வரலை. அதே நேரம் இன்னைக்கு வந்து ரொம்பவே கம்மியாக ஒரு ஃபால் ஆனது ஐடி செக்டார் தான். சரி, ரொம்ப ஹெவிங் செல்லிங்கில் இருக்குது, அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறது மெட்டல் செக்டார் அண்ட் ஆட்டோ செக்டார். இந்த 2 செக்டாரில் உள்ள பங்குகள் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. மெட்டல் செக்டாரில் ஃப்ரெஷ்ஷாக வந்து பை வந்து எடுக்காதீங்க. ஏன்னா ஓவராலாக மெட்டல் செக்டார் வந்து அதிகமான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. செகண்டாக வந்து ஆட்டோ செக்டார் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு கண்டினியூஸாக மார்க்கெட் ஃபால் ஆகுது. இதில் முக்கியமாக இன்னைக்கு கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தது டாடா ஸ்டீல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த மாதிரி பிரேக் அவுட்னா நம்ம வந்து வீக்லியில் தான் பார்க்கணும், டேல வந்து நம்ம பார்க்கக்கூடாது. டேல வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு வாரத்தினுடைய முடிவில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோவில் க்ளோஸ் ஆகும். பொதுவாக நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அதை ரியல் பிரேக் அவுட் டேல பார்க்கக்கூடாது. வீக்லியில் ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டேலையோ ஹவர்லிலேயோ 4 ஹவர்லேயோ ஒரு ஸ்டாக்கோடைய பிரேக் அவுட்டை தீர்மானிக்க முடியாது. கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் தான் நிற்கிது பாருங்கள். ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 137 ரூபாய்க்கு பிலோவில் ஒரு வாரம் க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி வீக்லி க்ளோஸ் நடந்ததுன்னா பொசிஷனாக ட்ரெண்ட் கரெக்ஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சோழமண்டலம் ஃபினான்ஸ், இந்த கம்பெனியை பற்றியும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். மார்க்கெட் வந்து அட் ப்ரெசன்ட் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருந்தால் கூட ஓவரால் ட்ரெண்டை வந்து கவனிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 2020 ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு.
இந்த அப் ட்ரெண்டில் பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா 1100லேருந்து 1120 இந்த ஜோன் வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஜோன் இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் 1070 ரூபாயிலிருந்து 1100 ரூபாய் வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்னும் ஒரு 100 ரூபாய் ஃபால் ஆச்சு அப்படின்னா பொசிஷனலாக இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் முக்கியமாக ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒவ்வொரு முறையும் ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப் டு 1100 வரைக்கும் இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகலாம். ஃபர்தராக இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த ஜோனில் மார்க்கெட் அப்சைடு தான் ரிவர்சல் ஆகும். ஓவரால் இந்த ப்ராபபிலிட்டி படி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் நியர்பைல வரும்போதே இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆவாங்க. மார்க்கெட் வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்னா 1100 ரூபாய் ஆயிருக்கும். கோல்டு ஷார்ப்பாக ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கு. கோல்டை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிறைய மீடியாஸில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து சரியுது, டாலர் இண்டெக்ஸ் ஏறுது, இது வந்து நியூஸு. மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அது தெரியுது. பட் இது வர்றதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி யார் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது. ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடியே கிளியராக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கோல்டு பை பண்ணாதீங்க, இது வரைக்கும் கோல்டு பை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த இடத்துல கோல்டு பை பண்ணாதீங்க, இங்கேருந்து மார்க்கெட் சரியும் மினிமம் 74,500 வரைக்கும் வரும். ஃபர்தராக 72,500ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும், அங்கே வாங்குங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் ரெகுலராக சொல்லுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு வீடியோவில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 வீடியோஸில் ஒவ்வொரு வாரமும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். எந்த அளவுக்கு டெக்னிக்கல் முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். நியூஸுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வேர்ல்டுலேருந்து வரதான் செய்யும். பட் டெக்னிக்கலாக நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா முன்கூட்டியே அதுக்கான கணிப்பு நம்மளால் கணிக்க முடியும். இப்போது கோல்டை பொறுத்தளவுக்கு இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட் நோ இந்த ஃபாலுக்கான ஒரு ரீடெஸ்டிங் வந்து போகும். 76,500 வரைக்கும் இந்த அப்சைடு ஸ்விங் நடக்கும். பட் இந்த அப்சைடு ஸ்விங்னால உடனே மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னு நினைக்காதீங்க. திரும்பவும் 73,500 வரைக்கும் வந்து ஃபால் ஆகலாம். மினிமம் 73,000லேருந்து 73,500 வரைக்கும் இந்த ஃபால் நடக்கலாம். இந்த அப்சைடு இந்த வேவ்க்கான இந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷன் வேவ்க்கான ரியாக்ஷன் 76,400 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகும். ஓகே, இப்போ 75,225 இருக்குது. 76,400 வரைக்கும் அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரியாக்ஷன் அப்சைடு போயிட்டு அங்கேருந்து திருப்பியும் வந்து ஃபால் ஆகலாம். ஸோ ஓவராலாக ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா 72,500 73,500 தான் இருக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆனது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆனது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ ஹியர் ஆஃப்டர் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இருக்குது. இன்கேஸ் அப்சைடில் வந்து ரைஸ் ஆச்சுன்னா 5,750 5,740ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் 5,660 வரைக்குமே இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது, கிளியராக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 5,740 5,750 டுவர்ட்ஸ் 5,660 வரைக்குமே இந்த ஃபால் வந்து ஃபால் ஆகலாம். செல் ஆன் ரைஸில் வந்து இருக்கலாம். ஃபைன், மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது மார்க்கெட்டை பற்றியான ஒரு புரிதல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளையுடைய ட்ரேடுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.